ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் வேற வச்சிருவாங்க மல்லி சீரில் இன்னைக்கு என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னடா நம்ம மல்லியா இது இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குறாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம மல்லி சீரில் அப்படின்னே நடந்துச்சு. மல்லிக்கு இது சர்ப்ரைஸ் கொடுத்தது யாரு, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த பத்தி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியாங்க கோயில்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஏலத்துல விஜயோட மொபைல ராஜேஸ்வரியை எடுத்து அதுக்கப்புறம் விஜய் கொடுத்து எல்லாம் அமுச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. கார்ல மல்லி முன்னாடி உட்காந்தோடனே மல்லியை திட்டி பின்னாடி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இன்னொரு விஷயம், எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை நம்ம விஜய் மனசு மாறிட்டாரா, இல்லை நம்ம சாமியார் சொன்ன மாதிரி அந்த பொம்மை ரெண்டும் வெண்பா குட்டி சேர்த்ததுனால நடந்த அதிசயமா அப்படின்ற நிறைய குழப்பங்கள், சந்தேகங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்குங்க, உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆமாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம ராஜேஸ்வரி கோயில் நடந்த எல்லா விஷயத்த வச்சு இன்னும் பெருசு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி சேர்த்து வச்சு அந்த 2 பொம்மை இருக்கீங்களா, அந்த பொம்மை 2 சேர்ந்துக்கிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கு. என்னடா பிளான் கேட்குறீங்களா? விஜயும் மல்லியும் ஒன்று சேர்க்கறதாங்க அந்த பிளான். அதுக்காக என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு பொம்மைங்களே யோசிச்சுட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு, சாமியார் தான் காரணமா, யார் காரணம், என்ன காரணம் அப்படின்ற விஷயம் எனக்கும் தெரியல. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ஏற்கனவே நடந்த இந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப சோகத்துல இருக்கிறப்பதாங்க விஜய் சொல்றாரு, மல்லி நான் உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துல அந்த புடவையை கட்டிட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிடுறாரு. நாளைக்கு காலைல ரெடி ஆகுன்னு சொல்ல நம்ம மல்லி என்னன்னே தெரியாம காலைல குளிச்சுட்டு எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ரூம்ல கண்ணாடி முன்னாடி நிக்கிறாங்க. அப்ப எதிர்பாராத ரொம்ப சர்ப்ரைஸ்னு ஒரு சத்தம். பார்த்தா பட்டாசு மாதிரி அந்த காகித பூ பட்டாசு வெட்டிக்குதுங்க. மல்லி மேல தெரிக்குது, ஃப்ளவரா பறக்குது. என்னன்னே தெரியாம நம்ம மல்லி முழிக்கிறாங்க. அப்பதான் நம்ம விஜய் சொல்றாரு, ஹாப்பி பர்த்டே மல்லி அப்படின்னு சொல்லிடுறாங்க. எது மல்லிக்கு பர்த்டேவா? ஆமாங்க, நம்ம மல்லிக்கு பிறந்த நாளுக்காக விஜய் கொடுத்த சர்ப்ரைஸ் தான் இது. ஆனா கோயில்ல இப்படி சண்டை போட்டு ஒரே நைட்ல எப்படி ஓப்போன்னு இப்படி சேஞ்சஸ் நடக்குறீங்களா? எல்லாம் அப்படிதாங்க. பஞ்சனி பக்கத்துல வச்சா பத்தாமையா போகும், அதான் பத்திக்கிச்சு போல. இப்படிதாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நான் சொல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்படி போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மல்லி ஒரே சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னடா நமக்கு பர்த்டே செலிப்ரேஷனா, எதிர்பார்க்காத ஒன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சத்தம்னு சொல்லிட்டு கீழே இருந்து ரஞ்சிதா ராஜேஸ்வரியும் மேல பாக்குறாங்க. என்ன கூத்து இதுன்னு கேட்க, கூத்து இல்ல மல்லி அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே பிறந்தநாள் அப்படின்னு சொல்ல, என்ன காது கேட்கலையா பிறந்தநாள் அப்படின்னு வெண்பா குட்டி நக்கலா சொல்ல, அதுக்கப்புறம் என்ன விஜய் இதெல்லாம் என்னடா அதுன்னு கேட்க, ஆமாக்கா மல்லியோட பர்த்டே இன்னைக்கு, அதான் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா இருக்கு மைண்ட் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்ல, பட் என்ன நம்ம மல்லிக்கு ஒரே சந்தோஷங்க. ஆனா ரஞ்சிதாவுக்கு ராஜேஸ்வரியும் அப்படியே பச்சை பாம்பை எடுத்து இந்த மூக்குல சொருகி இந்த காதல் வாங்கின மாதிரி காண்டாவுதுங்க. ஏன்னா மல்லிக்கு விஜய் இப்படி ஒரு விஷயம் செஞ்சது அவருக்கு சுத்தமா பிடிக்கலைங்க நம்ம ராஜேஸ்வரிக்கு. ஸோ அப்படி இருக்க சொல்ல என்ன பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் ஏது பண்ண போறாங்க அப்படின்ற நிறைய குழப்பங்கள், சந்தேகங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏன்னா ஒருத்தர் தான் பண்ண போறாரு, அவர் கூட யாரும் ஒரு 2-3 பேர் பண்ண போறீங்க, அவ்வளோதான், வேறு யாரும் பண்ண மாட்டீங்க. ஸோ கமெண்ட் பண்ற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமான விஷயங்க என்னன்னு கேட்குறீங்களா? அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். டாடா, see you, bye bye.